கவர்மெண்ட் சைட்லேருந்து வர எந்த காலையும் என் பர்மிஷன் இல்லாமல் யாரும் அட்டன் பண்ணக்கூடாது. சரி சார். ஒரு கால் கூட அட்டன் ஓகே சார். இப்ராஹிம் சார். சார், பப்ளிக் பிளேஸ்ல இப்படி ஷூட் அவுட் பண்ணிருக்கீங்க. ஏடிஜிபி என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு தெரியாது? தட் வாஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட் சார். ராபர்ஸ் ஆர் ஹெவிலி ஆர்ம்டு. நம்ம ஆஃபீஸர்ஸ் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. பப்ளிக்ல 5 பேர் செத்து போயிட்டாங்க. 13 பேருக்கு உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு என்னால் வெயிட் பண்ண முடியாது சார். உங்க முட்டாள்தனத்தினால ஒரு வருஷத்துல 2 ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கீங்க. முதல்ல ஆபரேஷனை நிறுத்துங்க. டிஜிபி வருவாரு, என்கொயரி நடக்கும். ப்ளீஸ் பி ரெடி டு ஃபேஸ் இட். சார், நான் டிஜிபி பர்மிஷன் வாங்கிட்டேன் சார். வாட்? டிஜிபி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? நானே காலையில இருந்து அவருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவர் பிஎம் ரெவியூ மீட்டிங்ல இருக்காரு. இன்னும் 3 மணி நேரம் ஆகும் மீட்டிங் முடியறதுக்கு. நீங்க எப்படி பர்மிஷன் வாங்குனீங்க? டாக்டர், ஐ ஹேவ் a severe pain. ஓ காட், நான் போய் சொன்னேன்ல ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு. கேட்டிங்களா? நீங்க போலீஸா இருந்தா ஐ டோன்ட் கேர். எனக்கு பேஷண்ட் தான் முக்கியம். வாங்க சார். இப்ராஹிம், be ready to face the consequences. You'll be transferred to Gujarat. Take rest properly, sir. Mike 14 calling. அப்படி உலகமா சொல்றதுக்கு Sir, PC Kumar SA Murugesh injured sir. I am following them. Roger. எந்த வழியா போனானுங்க? ரத்தமா எங்க? ஆமாண்டா, செல்வா அங்கிள்ல அடிச்சுட்டாரு. வலியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா. எதுக்கு பயம்? ஓ, ஊசியா? ஓகே ஓகே. அப்பா, டாக்டர் அங்கிள் கிட்ட சொல்லிட்டேன். ஊசியெல்லாம் ஒன்றும் போட மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன். ஓகேவா? உப்பரது சார். தலைக்கு பின்னாடி அடிபட்டுச்சுல, அந்த இடத்த காட்டணும். ஊசி போட மாட்டாங்கடா. அசோக், பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? பணம் ரெடி தான். கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஆபரேஷனுக்கு முன்னாடி வந்துருவீங்கல்ல? உடனே வந்துடுறேன். கொஞ்ச நேரம் பாப்பா பாத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஸ்மிட்டுமா, அப்பா ஃபாஸ்டா அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஓகேயா? அப்பா சீக்கிரம் வந்துடுறேன். உள்ள உன் கூட தான் இருக்கேன். சரியா? நான் பேசிட்டேன். ஓகேவா? நான் உன்னை பார்க்க சீக்கிரம் வந்துடுறேன். ப்ராமிஸ். Going to position. Roger.
போலீஸ்காரங்களோட அராஜகம் தாங்கவே முடியல. பப்ளிக் யாரையும் உள்ளவும் விடல, வெளியவும் போக விடல. எல்லாருக்கும் அவங்களோட வேலை கெட்டு போனதால ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போக முடியாம தவிச்சிட்டு நிக்கிறாங்க. இதனால பொதுமக்கள் போலீஸ்காரங்க மேல ரொம்பவே கோபமா இருக்காங்க. இங்க இப்போ சூழ்நிலை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வேலுவுடன் மானஸ்வினி. களத்தில் மேலும் பல பரபரப்பான தகவல்களுடன் நேரலையில். சார் குபேரன் சார். பைக் பிரச்சனை சொன்னாங்க. என்ன வண்டி, என்ன கலரு? சார் சுசுகி பைக்குங்க சார். கருப்பு கலருங்க சார். வண்டி நம்பர் 4811. TN30. ஆமாம், அந்த வண்டி தான் சார். ஆமாம் சார். நீங்க எங்க இருக்கீங்க? சார் இந்த ஏரியாவில் தான் ஒரு வீடுன்னு சொன்னாங்க சார். நானும் வந்து பார்த்தேன், இங்கே இருக்க மாரி தெரியலைங்க சார். இங்கே தான் சார். அவன் தான் சார். வண்டியை வழியில் நிறுத்திட்டு பிரச்சனை பண்ணது அவன் தான் சார். போடுங்க சார் அவனை. வண்டியை நடு ரோட்டில் விட்டுட்டு எடுக்க சொன்னா போலீஸையே எதிர்த்து பேசுறது ராஸ்கல்ஸ். இப்போலாம் போலீஸ்காரனை ஒருத்தர் கூட மதிக்கிறது இல்லைங்க. இது என்ன ஹோட்டலுங்களா? என் வீடு தான் சார். டெனண்ட் வாடகைக்கு விட்டுருக்கேன். இந்த ஏரியா பூரா இவங்க தான் சார் ரொட்டி சப்ளை பண்ணுறாங்க. ரொட்டியா? பண்ணுங்க. ஜூஸ் குடிங்க சார். வேணாங்க, குடிங்க சார். இப்போதானுங்க வர வழியில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். ஜீரணமாவில். ராபரி நடந்தது தெரியல, ஜாக்கிரதை. திருடனை பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணுங்கப்பா. நீ தான்பா ஏடிஎம் போய் இருக்கிற 300 முதல்ல எடுத்துருங்க. சார் ஸ்டேஷனுக்கு வரணுமா சார்? கரெக்ட். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? சார் இங்கே ஸ்பாட்டில் தாங்க சார் இருக்கேன். தெரியலன்னு சொல்றாங்களா? ஆமாங்க சார், இங்கே சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக தாங்க சார் இருக்கு. ஆமா, டிஜிபி யார் இருக்கா? ஷாப்பிங் போகிறதுக்கு தண்டராஜ் அனுப்பிச்சிட்டேங்க சார். ஓகே ஓகே ரோஜர். அப்பா ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. டிசியோட ஃபேமிலியை ஷாப்பிங் கூப்பிட்டு போகணுமா, அதுவும் இந்த வெயிலில். நம்மளுக்கு வர சுகர் இருக்குங்களா, அதான் சுச்சுவேஷன் பேடாக சமாளித்தேன். இங்கே இருந்தாவது ஊருக்கே சோறு போடுற உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்த புண்ணியம் கிடைக்கலங்க, அதானுங்க. நாங்கள் இவ்வளோ ஜென்ஸ் இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு சார் செக்யூரிட்டி? ஆனால் இல்லைங்க, நீங்கள் விஷயம் தெரியாதுங்களா? கொள்ளையடிச்சவனுக்கு இது வரைக்கும் போலீஸ் பப்ளிக்னு 8 பேர் கொண்டு இருக்கானுங்க. என்ன சார் சொல்கிறீங்க? முதல்ல அந்த டிவியை போடுங்க. நியூஸ் சேனல் வைங்க. கோவை மாநகர கமிஷனர் இப்ராஹிமை தாக்கிவிட்டு சென்ற கொள்ளையர்கள் மேலும் 2 காவலர்களை சுட்டுக் கொன்றுள்ளனர். இச்சம்பவம் காவல்துறையின் பலவீனத்தையும் கொள்ளையர்கள் மீது மிகுந்த அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? மொத்தம் 4 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. அப்படிங்களா? அதுல ஒருத்தன் அவுட்டு. ஓ, இன்னொரு விஷயம், அந்த பேங்க்ல செக்யூரிட்டியா வேலை செஞ்சவனுங்க தான் அந்த பணத்தை அடிச்சிருக்கானுங்க. தப்பு சார், ரொம்ப தப்பு. கரெக்டுன்னு. வீடு நல்லா பெருசா இருக்கு. எவ்வளவு வாடகை விட்டுருக்கீங்க? ஆனா உங்களை தாங்க 7000 சார். என்னங்க ரொம்ப கம்மியா விட்டீங்க? இங்கே அவ்வளோதான் சார் போகும். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? கீழே தான் சார். குழந்தைங்க? ஒரே பொண்ணு, தவம் இருந்து பெற்றோம். இங்கெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போகுது? 5000க்கு போகுது சார். அடேங்கப்பா, பரவாயில்லையே. இது என்ன பால்கனியா? ஆமாம் சார். நல்லா பெருசா தாங்க இருக்கு. எல்லாம் என் குழந்தைக்காகத்தான். நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுக்கு விசாலமா இருக்கட்டுமேன்னு. இருக்கட்டும் சார், ஒரு நிமிஷம் சார், எங்க வைஃப் கால் பண்றாங்க. தவறு இருக்க போறீங்களா? அதுக்கு இல்லை சார். தேங்க்யூ சார். போல், நான் மாடியில் தான் இருக்கேன். ஏன் கொஞ்சம் கடுபட. கொள்ளையர்கள் நுழைந்த ஆர்எஸ்புரம் பகுதி முழுவதும் 44 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலோ திருடன் இந்த பக்கம் போறத பாத்தீங்களா? உள்ள போங்க, எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. என் வீட்டுக்காரரை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. யாரும் வர முடியாது. யாரும் இல்லை சார். एक मिनट सादिक भाई. நீ டென்ஷன் ஆகாத. வீட்டுக்கு போலீஸ் வந்திருந்தது. யாரோ பேங்க் ராபர்ஸை தேடுறாங்களாம். நீ அங்கேயே ஜாகிரதையா இரு, சரியா? நான் திருப்பி கூப்பிட்றேன். ஏரியா கிளியர்.
ரோஜர் 144 போட்டிருக்கு வெளிய சுத்தாதமா வீட்டுக்கு போ. என் ரூபி ஆய்ப்பா கூட்டு போய் போயா வந்துட்டான் ஏமா உன் நாய் ஆய் போறதுக்கு எங்க இடமா கிடைச்சது போமா. போமா நாயை கூட்டி போமா. போயிட்டு தானே இருக்கேன் நீ போமா. நாயை எடுத்துட்டு வந்து வாய பாரு. हाँ भैया फिक्स பண்ணியாச்சா? हाँ कर रहा हूं भैया. இன்னும் 15 நிமிஷத்துல காரை கொண்டு போய் மால்ல நிறுத்திட்டு பிளாஸ்ட்க்கு ரெடின்னு இன்ஃபார்ம் பண்ணனும். हाँ ठीक है भैया. என்ன சார் நீங்க இவ்வளவு போலீஸ் நிக்கிறீங்க, கொஞ்சம் கூட எங்களுக்காக எந்த பாதுகாப்பு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, எங்க வீட்டுக்குள்ள எங்களை போக முடியுமா இல்லையா? ஏமா சொல்லுங்க. இந்த வழியா இப்படியே போனா உப்பார வீதிக்கு போக அது முடியல. அப்படியே போலாம் இப்படியே போலாம், போறதுக்கு 5 வழி இருக்கு. நாங்களே உள்ள போக முடியாம இங்க நின்னுட்டு இருக்கோம், என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு வேற. அக்கா வாங்கக்கா எங்க அம்மா வீட்டுக்கு போவோம். சார் சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு சார். கண்டுபிடிச்சாச்சு சார். மானக்கா வீதியில் இருக்க ஒரு குடோன்ல தான் ஐடென்டிஃபை ஆயிருக்கு சார். வெரி குட் சார். டீம் சி அந்த சீட் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க சார். கண்டிப்பா அவங்க தப்பிக்க வாய்ப்பே இல்லை சார். ஃபைன், அந்த ஸ்பாட்டை லொகேட் பண்ணுங்க. வெல் சிஸ்டம் குமரேசன் காலிங் சார். வெயிட் குமரேசன் என்னாச்சு? ஒரு குழுவுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ரிசீவிங். சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு இந்த பக்கம் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும் சார். ப்ளீஸ் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. ஆல் என்ட்ரன்ஸ் பிளாக் போங்க. சார் 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 ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம். சார் எங்க தாத்தா இப்ப ரொம்ப சீரியஸா இருக்காரு சார். கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு சார். ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கா? ஆமா கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க சார். தாத்தாக்கு சீரியஸா? ப்ளீஸ் தாத்தாவை ரெடி பண்ணுங்க சார். ஓ நகத்தியா உள்ள வாங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ. சார் என்ன சார்? வாயா ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொன்னல. ஆம்புலன்ஸ் வரட்டும். அதுக்கு உள்ள எங்க தாத்தாவோட கண்டிஷன் மோசமா இருக்கு சார். ஓ சொல்றல. போயா போயா சொல்றல. ப்ளீஸ் சார். போயா போயா. बोला भैया. अरे भैया कार यारो टच பண்றாங்களா? इधर सब जगह देख रहा हूं भैया. हाँ सादिक भाई कार यारो टच பண்றாங்களா? ஏய் ஒரு நாய் வேன் பக்கத்துல சுத்திட்டு இருக்கு. நாயா? சி कुत्ता चला गया भैया. போலீஸ்காரன் நின்று இருந்தால அவன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க. வைத்தியக்கார போலீஸ் டியூட்டியில் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் பண்ணிட்டு இருக்கான். அப்பா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கேன். சீக்கிரமா வந்துடுவேன். ஓகே. உன்னை பார்க்க வரும்போது கண்டிப்பா போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஓகே. நீ பாத்தியா எப்படி? நான் வாங்கவே இல்லையே. தெரியுதா? எங்க? இதுவா? ஐயையோ நீ
கண்டுபிடிச்சிட்டியா? சூப்பர். கண்டிப்பா எடுத்து வந்து கொடுத்துறேன், ஓகேவா? நல்லா இருக்குங்க, நல்லா சாஃப்டா சுட்டிருக்கீங்க. கொஞ்சம் குருமா கொடுத்தீங்கன்னா டெய்லி 5 பாக்கெட் நானே என் ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போவேன். ஆனா மொத்தத்தையும் நானே சாப்பிட்டுருவேன். மைக் டு குபேரன் காலிங் சார். ஸ்பாட்ல இருக்கீங்களா? ஸ்பாட்ல தான் சார் இருக்கேன் சார். நம்ம தேடிட்டு காலங்களா இங்கே தான் இருக்காங்க சார். என் கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க ரோஜர் சார். நான் ஒரு வீட்டு மாடியில இருந்து தான் சார் பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் சார் இருக்காங்க. நல்லா தெரியுதாங்க சார். அட்ரஸ் சொல்லுங்க. ஏங்க இந்த வீட்டு அட்ரஸ் என்னங்க? ராபர்ட் சோனியில போறாங்க. எஸ்சி ராவுசர் கூப்பிடு. ஏங்க இந்த வீட்டு அட்ரஸ் என்னங்க? அட்ரஸ் வந்து உங்களை தாங்க கேட்குறேன். டோர் நம்பர் பழசு புதுசுன்னு மாறி மறந்து போச்சு சார். உங்க வீட்டு அட்ரஸ் உங்களுக்கே தெரியலையா சார்? என்ன சேர்த்து மொத்தம் 7 பேர் இருக்கோம் சார். இந்த சைடு வந்து நாங்க பிடிச்சிருவோம் சார். சார் ராபர்ட்ஸ்ல ஒருத்தர் மட்டும் எழுச்சி ஓடுறோம் சார். காசு இல்லாம கல்ல கூட நகர்த்த மாட்டாங்க. நீங்க அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சார். வாட்? பேஷண்ட் யார் அட்டன் பண்ணுறா? ஒரு லேடியும் ஒரு பொண்ணு இருக்காங்க சார். கேஸ் அட்டன் பண்ணுற டாக்டர் யாருன்னு தெரியுமா? எஸ் சார், டாக்டர் நம்பிராஜ் சார். இவர் தான் இந்த ஃப்ளோரோடைய இன்சார்ஜ் சார். இந்த குழந்தை தான் சார். இவங்களாம் யாரியா? சார் இது என் பொண்ணு தமிழ் செல்வி. இது என் பக்கத்து வீட்டு பொண்ணு ஸ்மிட்டு சார். என் பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யறதா ரொம்ப இஷ்டம். அன்னை தெரசான்னு பேர் வைக்கலான்ட்டு இருந்தேன். ஏய் வாமுடு. இவன் அப்பா எங்க போனா? இவங்க அப்பா ஆபரேஷனுக்காக பணம் ரெடி பண்ண போயிருக்காரு. உன்கிட்ட சொல்லிட்டு போனான் அப்படி? காலையில ஃபோன் பண்ணப்ப 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப கால் பண்ணா ஃபோனே எடுக்கல. இவங்க 2 பேருக்கு நடக்கிற விஷயமே தெரியாதா? தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் சார். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? தெரியாது சார். அவன் ஒரு பேங்க்ல நிறைய பேரை கொலை பண்ணி திருடிட்டு வந்திருக்கான், தெரியுமா உனக்கு? கொலையா? என்னடி இது சார்? இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய் கிளம்புடி. இது இருந்தா என்ன செத்தா என்ன? கிளம்புடி போ. ஏய் வாய் மூடு. நீ வாய் மூடுமா? சார் அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது. ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். நீ என்ன அவன் கொண்டாடியா? இல்ல சார். லவரா? இல்ல சார், பக்கத்து வீடு, அவ்வளவுதான். என்ன அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற? சார் எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துறோம் சார். இந்த சனியை எங்கேயே விட்டு போயிடலாம். வாடி. நீ வேற சும்மா இருமா. உன் பேர் என்ன? என்னது? அந்த பொண்ணு வாய் பேசாதா? அவளுக்கு பேச முடியாது. இது ஏன் என்கிட்ட சொல்ல? எங்களுக்கு இப்போதான் சார் தெரியும். ஏய் இங்க வா. அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண அவங்க அப்பா ஃப்ரெண்டுன்னு. அந்த பொண்ணுக்கு என் மேலே சந்தேகம் வரக்கூடாது. ஓ நான் சொன்னது மாதிரியே சொல்லு. அந்த பொண்ணுக்கு என் மேலே டவுட் வரக்கூடாது. சார் நான் ஓ அவன் அப்பா ஃபோன் பண்ணா? ஆமா அவன் சார். எப்படி பேசுகிறான்? சைன் லாங்குவேஜ் பேசுகிறானா? சைன் லாங்குவேஜ்ல. நான் இப்போ நான் சொல்கிற மாதிரி கேளு. அவனுக்கு முதல்ல ஃபோன் போடு. அவளை முதல்ல பேச சொல்லு. நான் இருக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது. ஃபோன் போடு. என்னாச்சு இப்ராஹிம்? இட்ஸ் டன் சார். யூ ஹவ் டன் a good job. மாஸ்டர் பிளான். தேங்க்யூ. வாட் பிளானா? காலையில் ஐபியிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு சார். 3 ஸ்டேட்ஸில் இருந்த கமிஷனர்ஸ் என்கிட்ட பேசினாங்க. பர்டிகுலராக மும்பை அண்ட் சித்தூர் சிட்டி கமிஷனர்ஸ் என்கிட்ட பேசினாங்க. அந்த ஏரியா பீப்புளை அலர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிண்ட் ஆப்ரேஷன் பண்ணலான்னு அவங்க பண்ண முடிவை என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அந்த ஐடியாவில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணால் 2 பக்கம் உயிர் சேதம் இருக்கும். Alert the people also here, sir. I have a different strategy, sir. அசோக் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே பெஸ்ட் பாம்பு டிஃப்யூசர். ஏதோ ப்ராப்ளத்தினால எஸ் டேக்கன் 6 months லீவ். அவனை கூட்டி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண நான் கேட்டேன். அசோக்குடைய பேட்ச்மேட் செல்வா இந்த ஆப்ரேஷனுக்கு தயாராக இருக்கான்னு அவனை சொல்லி கன்வின்ஸ் பண்ணேன். பாம்பு டிஃப்யூஸ் பண்ணுற பிளானுக்கு எங்களுக்கு டாகும் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நாங்கள் டாக் டூபியை நாங்கள் எம்ப்ளாய் பண்ணோம். we started our scouting. அந்த வீட்டில் புதுசாக 4 பேர் வந்திருக்காங்களே? இல்லை சார், அவங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்களா? 2 நாளாக ஒரு கார் அந்த டேங்க் பக்கத்தில் நிற்கிறாது. அதையும் செக் பண்ணிட்டேன் சார், டவுட் இல்லை. அந்த நைஜீரியன்ஸ் தங்கியிருக்க வீடு அங்கே போனேன் சார், உள்ளே விடலை. அசோக்
பாம் இருக்க வெஹிக்கிளை கண்டுபிடிக்கணும், டெரரிஸ்ட் எங்கே தங்கியிருக்கான்னு தெரியணும். எஸ் சார். பாம்பை டிஃப்யூஸ் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே சார். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன். இட்ஸ் மை ஆர்டர். ஓகே சார். யாருங்க நீங்க? என்னம்மா? அந்த வீடு பூட்டி இருக்கு, மாடியில என்ன இங்கே பண்றீங்க? வீடு காலியாக இருக்குன்றாங்க, அதான் தேடுறோம். மாடியில வீடு தேடுறீங்களா? ஏங்க அந்த அன்பு வீட்டு மேல 3 பேர் நின்னுட்டு இருக்காங்க பாருங்க. ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு ராபரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்களாம் ஒரு சீன் கிரியேட் பண்ணோம். அந்த மேனேஜரை கன்வின்ஸ் பண்ணி உள்ளே போய் அங்கே இருக்க எல்லா கிளைண்ட்ஸையும் பேசி எல்லாரையும் பேனிக் கிரியேட் பண்ணோம். அசோக் அண்ட் செல்வா டீம் பேங்க்கை விசிட் பண்ணி அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் மாற்றி அதுக்கு பதிலாக போலீஸை நாங்கள் மஃப்டியில் நிற்க வச்சோம். வீடு நாங்கள் 0 டவுன் பண்ணோம் சார். எங்களுக்கு கிடைச்ச ஐபி ரிப்போர்ட் படி ஆர்எஸ்புரத்தில் 6 தீவிரவாதிகள் தங்கியிருக்காங்க. they are setting up one car bomb. ஆனால் அது எந்த காரு எந்த வீடுன்றது எங்களுக்கு தெரியாது சார். ஸோ we have to buy the time. 2 டெரரிஸ்ட் தனியாக பிரிஞ்சு ஒரு வீட்டில் இருக்குது தெரிஞ்சிச்சு. நம்ம ஆஃபீஸர்ஸ் அனுப்பி அந்த 2 டெரரிஸ்டையும் என்கவுண்டர் பண்ணோம். போலீஸ் டாக் வெஹிக்கிள் இருக்க பாம்பை ஸ்மெல் பண்ணிச்சு. சார் பாம்பு இருக்க வெஹிக்கிளை டூபி கண்டுபிடிச்சிருச்சு சார். ப்ளூ கலர் வேன். குபேரன் ஒரு வீட்டில் டெரரிஸ்ட் இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணாரு. அந்த ஃபோட்டோவில் இருந்த 2 பேர் மும்பை அட்டாக்ல இருந்தவங்கன்னு தெரிய வந்துச்சு. ஸ்னைப்பர் சார், ஸ்னைப்பர் சார், ஸ்னைப்பர் சார், இங்க பாருங்க. மேல பலியில் போட்ட ஒருத்த கண்ணு தெரியாது அவனுக்கு. கண்ணு தெரியாது. மைக் C2, மைக் C2. ஒரு டெரரிஸ்ட் வெஹிக்கிளில் இருக்க பாம்போட டைமரை ஆக்டிவேட் பண்ணனால வேற வழி இல்லாமல் அவன் சுட்டுக்கொள்ள வெஹிக்கிளில் இருக்க பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக ஆஃபீஸர் அசோக்கை அந்த வெஹிக்கிள் பக்கத்தில் வர வச்சோம். நம்ம ஸ்னைப்பர்ஸை வச்சு அவனை ஒரு மார்க் ஷூட் பண்ணோம். அவன் கீழே விழுந்து செத்து போகிறது மாதிரி அவன் வேனில் இருந்த அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணான் சார். அப்போ ஷூட் பண்ணும்போது அசோக் உடம்புல இருந்து வந்த பிளட் அது ஆர்டிஃபிஷியல் பிளட் கரெக்ட் தானே? நீங்க கண்டுபிடிச்சிங்க சார். அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. சிக்னல் ஆக்டிவேட்டர், லிக்விட் டெட்டனேஷன் அண்ட் டைமர். ஆனால் பாம்பை நாங்கள் பிளான் பண்ண டைமுக்குள்ள டிஃப்யூஸ் பண்ண முடியல. சார் சார் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சார். சிக்னல் ஆக்டிவேட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சார் குழந்தைய உள்ள அனுப்பிட்டோம். டெரரிஸ்ட் தங்கியிருந்த வீட்டு ஓனருடைய குழந்தையை கடத்தி ஒரு ட்ராமா பண்ண சார். அந்த டைமை யூஸ் பண்ணி டிஃப்யூஸ் பண்ண முடியலடா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, குழந்தைய விட்டுறாரு. ஒன்ஸ் பாம்பை டிஃப்யூஸ் பண்ண உடனே எல்லா டெரரிஸ்டையும் நாங்கள் சுட்டுக்கொள்ள முடிவு பண்ணோம் சார். ஒரு டெரரிஸ்ட் வெளியே தனியாக இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும் சார். ஆர்எஸ்புரத்தில் நுழைய முடியாத ஒரு டெரரிஸ்ட் ஒரு போலீஸ்காருக்கு லஞ்சம் கொடுத்து உள்ளே வந்தான். அந்த போலீஸ்கார் லஞ்சம் வாங்க சொன்னதே எங்கள் பிளான் தான். இஸ் வாட் ஹேப்பன் சார். ஓ எல்லாம் பிளான் தானே? அப்போ கையில் அடிபட்டதும் பிளான் தான். இனியும் ஏன் கையில் கட்டு போட்டிருக்கீங்க? அவுத்தோட வேண்டியதானே? சார் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. ஏர்லைன் கிராக் இருக்கு. சோ டோன்ட் மூவ் யுவர் ஹேண்ட்ஸ். திஸ் இஸ் நாட் அ பிளான் சார். இட்ஸ் அ ரியல் இன்ஜுரி. மும்பைலையும் ஆந்திராலையும் டைரக்ட் அட்டாக் பண்ணி தானே டெரரிஸ்ட் கொண்டு இருக்காங்க. இதுக்கு இவ்வளோ பெரிய ட்ராமா தேவையா? நீங்கள் சொன்ன மும்பை ஆப்ரேஷனில் 250 சிவிலியன்ஸ் செத்துருக்காங்க. ஆந்திராவில் 55 குழந்தைங்க, மசூதிலேருந்து 36 பேர் செத்துருக்காங்க. பட் எங்கள் ஆப்ரேஷனில் ஒரு சிவிலியன் கூட இறக்கல. பிகினிங்லேயே சொல்லியிருந்தா இந்த ஆப்ரேஷனுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேனே. நீங்கள் ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டீங்க சார். எல்லாம் நாசம் பண்ணி. இப்ராஹிம், சாரி சார், உங்கள்கிட்ட எந்த சீக்கிரட்டும் வாயில நிற்காது. How dare you? Stop, Santosh.
கேள்வி கேட்கறதா இருந்தா நாள் முழுக்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இவர் என்கொயரி பண்ணலாம், ஏன் சஸ்பெண்ட் கூட பண்ணலாம். எவ்வளவு பெரிய விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. இவருக்கு நாம கொடுக்க வேண்டிய ஒரே மரியாதை. சார் ஏய் தூக்கு சரிடா. ஏய் சாரிடா சார் மெதுவா சார் மெதுவா. ரொட்டியாடா சுட வந்தீங்க, பச்சா கே லோத். ஓகே. என்னம்மா அங்கிள் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேனா? கோஆப்ரேட் பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸ். குட் கேர்ள். இந்த ஆண்டி உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ரியலி வெரி குட். எவ்வளோ சந்தோஷப்படுறாரு சார். உன் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு இவளோட நல்ல அம்மா கிடைக்காது சார். அவள்கிட்ட பேசு. மேரிஹர். பாய். ம்